ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல சப்பாத்தி, பூரி, ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா ஒரு சூப்பரான புதுமையான ஒரு ரெசிபி நம்ம பண்ண போறோம். அது ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சே நம்ம பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவா எதுவும் இதுக்காக வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது இந்த தீபாவளி நேரத்துல இது கரெக்டா ஆப்டா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க சமைக்கும் போது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் அதுதான் தோணும். இந்த ரெசிபி குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் அடிக்கடி பண்ணுவாங்க. அங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இந்த கிரேவி பண்றதுக்கு நமக்கு எந்த காய்கறியும் தேவை கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும், அவ்வளோ ரிச்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது குஜராத்ல சேவ் டமாட்டர் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, தீபாவளிக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கடலை மாவை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஓமப்பொடி, காரா சேவ் இதை வச்சுதான் இந்த ரெசிபியே நம்ம பண்ண போறோம். ஆனா பண்ணக்கூடிய மெத்தட் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் குஜராத்ல கேள்விப்படும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சு போய் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. வேஸ்டார காராச்சேவு ஓமப்பொடி வச்சு கூட, நமுத்து போனதை வச்சு கூட நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம். டேஸ்ட் சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். சின்னதா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இதை நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க நார்மல் பவுடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் இப்போ நம்ம ஒரு பவுல்ல எடுத்தாச்சு. இதுல கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். இந்த மசாலா பவுடர் எல்லாமே தண்ணியில நல்லா ஊறணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேலையை செய்யறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்க்கலாம். நம்ம கரைச்சி வச்ச மசாலாலாம் நல்லா ஊறதுக்குள்ள ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பெருங்காயம் நல்லா பொரியட்டும், அப்போதான் நல்லா வாசனையா இருக்கும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல இருந்ததுன்னா வெங்காயம் ரொம்ப தண்ணி விட ஆரம்பிக்கும், வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வெங்காயத்தை கைவிடாம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த கண்ணாடி மாதிரி வதங்கணும்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அதாவது கொஞ்சம் ஒரு ஷைனிங்கா இருக்கும் இல்லையா, பாருங்க இந்த மாதிரி வதக்கிக்கணும். 2 பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி இந்த வெங்காயத்தோட போட்டுருங்க. 2 இன்ச்சு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு அதையும் பொடியா கட் பண்ணி அதையும் வெங்காயத்தோட போட்டுருங்க. பூண்டு 10-12 பல்லு பூண்டு அதையும் பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுல பேஸ்டா போட்டா நல்லா இருக்காது, இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி போட்டு தான் வதக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இது வதங்குற நேரத்துல வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். பாத்தீங்களா வெங்காயம் எவ்வளவு நல்லா வதங்கியிருக்கு. 4 தக்காளியை பெருசு பெருசா கட் பண்ணி இந்த வெங்காயத்தோட ஆட் பண்ணிடுங்க. இந்த கிரேவிக்கு மொத்தமா தேவையான அளவு உப்பை ஒரே டைமா இப்பயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 தக்காளியை நல்லா கிரேட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. அது எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டா சீக்கிரம் வெந்துடும். பாருங்க 2 நிமிஷத்துல தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறம் 2 தக்காளியை கிரேட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதை இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடுங்க. நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதெல்லாம் தண்ணியில கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறி இருக்கு. அதையும் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடணும். தக்காளியை கிரேட் பண்ணி போட்டதுனால நமக்கு நல்ல ஒரு கிரேவி டேஸ்டா கிடைக்கும். இந்த மசாலா பவுடர்ஸ் ஊற வச்சு போட்டதுனால சீக்கிரமா வதங்கி அந்த ஃபிளேவர்ஸும் நமக்கு டிஃபரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும். லேசா கரண்டியால அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பெரிய பெரிய தக்காளி பீசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம் இல்லையா, அது நல்லா வதங்கிடுச்சு. இருந்தாலும் அப்படி மேஷ் பண்றதுனால நல்ல ஒரு கிரேவி மாதிரி நல்லா இருக்கும். நல்லா அப்படி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா ரிச்சான கிரீமி டெக்ஸ்டர் வேணும். அப்பதான் நமக்கு சப்பாத்தி பூரியோட தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 கப்லேருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட டெம்பரேச்சர் நல்லா குறையணும். புளிப்பே இல்லாத 1 டேபிள் ஸ்பூன் தயிரை கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் இப்போ ஆஃப்ல தான் இருக்கு, நம்ம ஆன் பண்ணல. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சூடா இருக்கும்போது நம்ம தயிர் ஆட் பண்ணா உடனே திரிஞ்சிரும், அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன்,
கசூரி மேத்தி, அதாவது ட்ரை வெந்தயக்கீரை இருக்கும் இல்லையா, அதை அப்படி உள்ளங்கையில போட்டு நல்லா அப்படி 2 கையாலையும் நல்லா தேய்ச்சிங்கன்னா அது தூள் மாதிரி ஆயிடும். அதை இதில் ஆட் பண்ணிருங்க. இதோட வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். சர்க்கரை 1 டீஸ்பூன். சர்க்கரை வந்து நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம போட்ட தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுத்துருக்கு. சுற்றி கொஞ்சம் எண்ணெயும் நல்லா ஊஸ் அவுட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 1.5 கப்பு இதில் ஊற்றிடணும். ஏன் ஹாட் வாட்டர் போடணும் அப்படின்னா, இதோட டெம்பரேச்சர் குறையக்கூடாது. இது இப்படியே இருக்கணும், சூடு ஆறிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் ஓமப்பொடி, நான் வந்து மெல்லீஸ் ஓமப்பொடி பண்ணி வச்சுருந்தேன் தீபாவளிக்கு, அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். போட்டதுமே கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து சாஃப்ட் ஆகிடும். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, கொஞ்ச நேரத்துலையே நம்ம 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி அது கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒருவேளை நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காயிருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீறி போடுங்க, அது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். வாசனைக்காக பச்சை கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் மிச்சம் இருக்கிற முறுக்கா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் நமுத்து போயிருக்கலாம். ஒரு சில சமயம் வந்து சரியாக அமையாமையும் போகிறது உண்டு. இல்லை நம்ம வீட்டு குழந்தைங்க எப்போ பார் இதேவா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணி கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் செஞ்ச முறுக்கும் வேஸ்ட் ஆகாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. வீட்டில் இருக்கிற ஓமப்பொடியை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு கிரேவி சர்விங்க்கு ரெடி. கண்டிப்பா இது புதுமையான ரெசிபியா இருந்தது தானே உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.